பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் தொலைந்து போன ஆடு, லாஸ்ட் ஷீப். நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம்? நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தாதான், நம்ம தவறே செய்யாதவர்களா இருந்தாதான், நம்ம அடக்கம் உள்ளவர்களா இருந்தாதான், நம்ம சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தாதான் கடவுள் நம்மை தேடி வருவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மையா? நிச்சயமா இல்லை. கடவுள் நம்மை பார்த்து, நீ ரொம்ப மோசம், உன் விசுவாசம் பத்தாது, நீ பெரிய தவறை செஞ்சுட்ட, நான் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்களா? நிச்சயமா வாய்ப்பே இல்லை. அதற்கு நேர்மாறாக காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கவே தேவகுமாரன் வந்திருக்கிறான்றது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெரும்பாலானோர் அவரை தேடி சென்றவர்கள் அல்ல. அவரின் கிருபை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்ததை நம்மால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பவுல் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தியவர். பின்பு அப்போஸ்தலராக மாறி புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை எழுதியவராக மாற்றப்பட்டார். அது மட்டுமா, மோசஸ் கொலை செய்தவர், இஸ்ரேல் மக்களை வழிநடத்த கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக மாற்றப்பட்டார். இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். காணாமல் போன ஆடுகளை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையானது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்க என்பார் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, மத்தேயு 18:11-24 என்ன இருக்குன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி லூக்கா 19:10 என்ன இருக்குன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அப்படின்னு இருக்கு. காணாமல் போன ஆட்டை குறித்தான ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு நாள் பெரும் புயல் காற்று, கடும் மழை, காற்றின் சீற்றத்தால் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பாதிரியார் அருகில் இருந்த மருத்துவமனையில் மழைக்காக ஒதுங்கினார். நள்ளிரவு 3 மணி. அங்கிருந்த செவிலி அந்த அறையிலிருந்து வெளிப்பட்டார். இந்த அறையில யார் இருக்கா அப்படின்னு அந்த பாதிரியார் கேட்டார். இந்த நோயாளி இறக்கும் தருவாயில இருக்கார். இவரை பார்க்க உறவினர்களோ நண்பர்களோ வருவதில்லை. இவர் யாரிடமும் பேசுவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பாதிரியார் அந்த அறைக்குள் சென்று அவருக்காக ஜபிக்க விரும்பினார். நான் உங்களுக்காக ஜபம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஜபித்தார். ஜபித்த பின்பு மழை குறித்தும் பெரும் காற்றை குறித்தும் பேசிய அவர், நான் திரும்பி செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது, நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவரை அவர் நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த அந்த உண்மை சம்பவத்தை அவர் மனம் திறந்து சொல்ல ஆரம்பித்தார். 31 வருஷத்திற்கு முன்பு கிறிஸ்துமஸுக்கு 3 நாட்களுக்கு முன்பு இதே நள்ளிரவின் பொழுதில் நான் மது அருந்திவிட்டு என் சுயநிலை மறந்து ஒரு சிறிய கார் மீது என் வாகனம் மோதியது. அந்த காரில் பயணம் செய்த இளம் தம்பதியர், 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் அந்த இடத்திலே பலியானார்கள். நான் செய்த இந்த தவறை மன்னிக்க மறக்க என்னால் முடியவில்லை அப்படின்னு அழுதார். சில நிமிடங்கள் பாதிரியார் மௌனித்தார். சில நிமிடத்திற்கு பிறகு, மௌனத்திற்கு பிறகு அந்த பாதிரியார் தொடர்ந்தார். அந்த நோயாளியின் வலது கரத்தை பிடித்து, நீங்கள் குறிப்பிடும் விபத்தில் பலியானவர் என் பெற்றோர், என் சகோதரிகள், நான் உங்களை மன்னித்து விட்டேன், கடவுளும் உங்களை மன்னிப்பார் என்றார். அதை கேட்ட அந்த நோயாளி இருதயத்தை உடைத்து அழுதார். அன்று அவர் வாழ்வில் திருப்புமுனை. பல வருடங்களாக அழுத்தி கொண்டிருந்த அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையானார். அதாவது கடவுளால் தொடப்பட்ட நாள், புதிய மனிதனாக உருமாறினார். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. அது யோவான் 8 இருக்கு. அவளை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து நடுவே நிறுத்தி கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது,
இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீ போ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இனி பாவம் செய்யாதே என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தை ஏதோ ஒரு இக்கட்டில் தெரிந்தோ தெரியாமலோ மாட்டிக்கொண்டால், உதாரணத்துக்கு குழந்தை கைவிரல் கதவின் இடுக்கில் மாட்டிக்கொண்டால், தகப்பன் விரைந்து ஓடி வந்து குழந்தையை விடுதலை ஆக்குவார் அல்லவா? அதற்கு மாறாக உன்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு தான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லுவாரா? அதே போல்தான் நம்ம பரம தகப்பனும் தேடி ஓடி வந்து நம்மை ரட்சிப்பவர். சமரிய ஸ்திரியை ரட்சித்தது மாதிரி, சகையை ரட்சித்த மாதிரி, நாமும் இன்று காணாமல் போன ஆடாக இருக்கலாம். நம் இருதயத்தை அவரிடம் திறப்போமா? நம் பாவத்தை அவரிடம் முழுவதும் அறிக்கையிடுவோமா? நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து சரணடைவோமா? அப்படி நாம் நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்தால், சமரிய ஸ்திரியின் வாழ்வில் வந்த மாதிரி நான் உன்னிடம் வருவேன்னு நம் வாழ்விலும் வருவார். பவுலுக்கு செய்த மாதிரி என் கிருபை உன் தவறை காட்டிலும் பெரியதுன்றதை நம் வாழ்க்கையில காட்டுவார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயின் வாழ்வில் நடந்த மாதிரி நம்மை விடுவித்து ரட்சித்து இனி பாவம் செய்யாதேன்னு சொல்வார். மோசஸ் மாதிரி எனக்கு உன் கடந்த காலம் முக்கியம் இல்ல, உன் எதிர்காலம் முக்கியம்னு சொல்வார். புதிய ஆரம்பம் உனக்காக காத்திருக்குன்னு சொல்லுவார். உன் சிறந்த நாட்கள் என் கண்முன் இருக்குதுன்னு சொல்வார். இன்று தொலைந்து போன ஆடுகளாக இருக்கும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரிடம் சரண்